வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேட்டரியே இல்லாமல் சோலார் ஹோம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வாட்ஸ் சோலார் பேனல். இது வந்து லூமோட பிராண்ட். இது லூம் சோலாரு. இந்த சோலாருக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், டீலர் மூலியமாக வாங்கினது. இது உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன் லிங்க் வந்து கீழே தரேன். 2400 தான் இதோட ப்ரைஸ். ஆன்லைன்லேயும் ஒரே ப்ரைஸ் தான், ஆஃப்லைன்லேயும் ஒரே ப்ரைஸ் தான். உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனல் ஒன்று வேணும். எத்தனை வாட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது வந்து 50 வாட்ஸு. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வாட்ஸ்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் வேணும், டிசி கன்வெர்ட்டரு. இதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி. அந்த கன்வெர்ட்டர் 200 வாட்ஸ் கன்வெர்ட்டர் ஒன்று வேணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோலார் ஹோம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து 50 வாட்ஸ் பேனலு. போன வீடியோவில் நான் வந்து இந்த அன்பாக்ஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஸ்க்ரூவையும் இங்கேருந்து எடுத்துட்டேன். இந்த இடத்துல இதை வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் வைக்கணும். ஒழுங்காக ப்ராப்பரான கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, சால்ட்ரிங் வைக்க போகிறேன். இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து சால்ட்ரிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டைட்டாலாம் நிற்காது, இந்த ஸ்க்ரூ சும்மா லைட்டாக தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் வச்சிடலாம். இந்த ஒயரை நல்லா சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து நல்லா க்ரிப் பண்ணுறதுக்காக கட்டிங் பிளேடர் யூஸ் பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து க்ரிப் பண்ணிக்கலாம். நல்லா இப்போதைக்கு லைட்டாக தான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா சால்ட்ரிங் வச்சுட்டு க்ரிப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து நல்லா திக்னஸான ஒயராக எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 1.5 mm ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு மேலே 2 இல்லைனா 4 கூட போடலாம், ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, சோலாரில் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் பின்னாடி இருக்கும், நம்ம காமிச்சிருப்போம். அதில் வந்து ஒயர் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒயர் தான் அது. இதை வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கேன். கீழே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் அந்த ஒயர் வருது. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, டேப் போட்டிருக்கு இல்லையா இந்த இடத்துல, இது வந்து ப்ளஸ்ஸு, மேலே இருக்கிறது வந்து மைனஸு. இதை வந்து இந்த வழியாக எடுத்துன்னு வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறேன். நம்ம சோலார்லேருந்து ஒயர் டேரெக்டாக இங்கே எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த 200 வாட்ஸ் கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. இதோட ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நம்ம வந்து சோலாரில் கனெக்ட் பண்ணிட்டா, இது வந்து ப்ளஸ், இந்த இடத்துல டேப் அடிச்சிருக்கு இல்லையா, இந்த ஒயர் ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. டேரெக்டாக இங்கே போகுது. இங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா நமக்கு இது வழியாக வெளில எடுத்துருக்கோம். இது வழியாக வெளில போகுது, அதாவது சோலார் பேனலுக்கு நமக்கு போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இதை ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து லைட் தெரியுதா? ஸோ இது வந்து ஆனு. இப்போ நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது எப்படி ஒர்க் ஆகுது, லைட்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத. நம்ம வந்து பேட்டரியே யூஸ் பண்ணல, நம்ம பேட்டரியே இல்லை, டேரெக்டாக லோடை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணலாம், வரேன். நம்ம நார்மல் லைட் எரியிற மாதிரி தான் எரியுது, எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இருங்க, நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் இதை மட்டும் போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து லைட் இங்கே வச்சுருக்கோம், இந்த சுவிட்சு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் தான் எரிஞ்சிட்ருக்கு, வெளிச்சம் நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 வாட்ஸ் டியூப் லைட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பிரைட்டாக தான் எரிஞ்சிட்ருக்கு. ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய லைட் இது. இது வந்து டிசி லைட் கிடையாது, ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய லைட்டு. இதை வந்து நம்ம வந்து இந்த இன்வெர்ட்டர் போட்டு இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய எல்இடி ஒன்று இருக்குது. இதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப பிரைட்டாக எரியுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த லைட் ஆன் பண்ணுறேன், ரொம்ப ப்ரைட்டாகவே இருக்குது. திரும்ப இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா டியூப் லைட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ரூமில் வெளிச்சம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே இருக்குது. இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணால் எப்படி ஃபுல் இருட்டாகிடும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டியூப் லைட் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு. டியூப் லைட் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, பின்னாடி ஆன் பண்ணுறேன். டியூப் லைட்டுக்கும் நல்ல பவர் தான் இருக்குது. நார்மலாக எப்பயும் கரண்ட்டில் எப்படி எரியுதோ அதே மாதிரி தான் எரியுது. 50 வாட்ஸ் பேனல்லே எரியுது. இது கூட நான் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கூட ஒரு லைட்டு ஃப்ரீயாக தந்துருந்தாங்க. வேணா நான் இந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இதில் அந்த லைட் ஆஃபரில் வரும். ஸோ அந்த லைட்டை வந்து 50 வாட்ஸ் லைட், அது 50 வாட்ஸ் பேனலில் அதை வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் அந்த 50 வாட்ஸ் லைட்டு. ஒன்று ஒரு வாட்ஸு, மொத்தமாக 50 லைட் இருக்குது, 50 வாட்ஸ். இதை வந்து இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை கனெக்ட் பண்ணியாச்சு பின்னாடி. இப்போ ஆன் பண்ணுறேன். ரூமோட பிரைட்னஸ் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரூம் எப்படி இருக்குது இப்போ பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் இந்த லைட்டும் எரியுது, ப்ளஸ் கூடவே அந்த லைட்டும் எரியுது. இந்த 50 வாட்ஸ் லைட் ப்ளஸ் அது ஒரு 20 வாட்ஸ் சம்திங், அதுவும் எரியுது. இதில் ஆஃப் பண்ணால் ரெண்டுமே ஆஃப் ஆகிடும். இருங்க, அதை மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் எரியுது, அதை பிடுங்கிட்டேன். இப்போ அதையும் இதிலே கனெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அது எரியுது, இதை பிடுங்கிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த எல்இடி லைட்டு ப்ளஸ் இந்த இன்வெர்ட்டரு ப்ளஸ் கூடவே வந்து ஒரு யூஎஸ்பி தருவாங்க. இது எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 400 சம்திங் தான். எனக்கு டீட்டெயில் தெரியல, ஒழுங்காக தெரியல, மறந்துடுச்சு. வேணா லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும், அந்த வீடியோக்கான லிங்க்கும் தரேன். மறக்காமல் பாருங்கள் வேணுன்றவங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.